தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,15,00,000 குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு. நான் இங்கே ஒரு சின்ன கோட் சொல்றேன். எங்கள் மாநிலம் 60,000 கோடி ரூபாய் ஒன்றியத்துக்கு தருகிறது. ஆனால் எங்களுக்கு திரும்பி கிடைப்பது என்ன? எங்கள் மாநிலம் என்ன கையேந்தி இருக்கும் மாநிலமா? இப்படி கேட்டது யார் தெரியுமா? மாநில உரிமைகளுக்கு இத்தகைய பெரிய உரத்த குரல் கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை. 2012ஆம் ஆண்டிலே குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய இன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அந்த மாநிலத்தினுடைய உரிமை குரல் குஜராத்திலே மாநில முதலமைச்சராக இருந்து எழுந்தது. அவர் அன்றைக்கு குஜராத்திலே இருந்து கேட்ட குரலைத்தான், அதே குரலைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமை குரலாக இங்கே இருந்து நாம் எழுப்புகிறோம் என்பதை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். ஒன்றிய அரசு தனது வரிகளை மாநிலங்களுக்கு எவ்வாறு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு 5 ஆண்டும் நிதிக்குழு ஒரு பரிந்துரை செய்கிறது. 10வது நிதிக்குழுவில் 6.64% என்ற நமது பங்கை தொடர்ந்து குறைத்து 15வது நிதிக்குழுவில் 4.8% குறைத்திருக்கிறது. தொடர்ந்து வரும் நிதிக்குழு நம்முடைய மாநிலத்திற்கு அநீதியை நம்முடைய மாநிலத்துக்கு அதிநீதி இழக்கிறது. இது போதாதென்று ஒன்றிய அரசு தனது வரிகள் மீது மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணத்தை, அதாவது செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் விதிக்கிறது. நியாயமாக பார்த்தால் இந்த தொகையும் மாநில அரசுடன் பகிர்ந்தளிக்க வேண்டும். ஆனால் ஒன்றிய அரசு இந்த தொகையை தானே வைத்து தமிழகத்திற்கு வெள்ள பாதிப்பிற்கு மத்திய அரசு ₹1 கூட தற்போது வரை தரவில்லை என பொது பட்ஜெட் மீதான விவாதத்தின் மீதான பதிலுரையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசி வருகிறார். பார்க்கலாம். இந்த 3 வருடத்திலே 33,068 கோடி ரூபாயாக இருந்ததை 12,000 கோடி ரூபாயில் சென்னை மெட்ரோ திட்டத்திற்காக நாம் உட்பட அந்த மெட்ரோ திட்டத்திற்கு 12,000 கோடி கொடுத்தது. ஏற்கனவே இந்த 33,068 சேர்த்து நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் 59,681 கோடியாக உயர்த்தி இந்த பணிகளை நாம் செய்து விடுவோம். 3 ஆண்டுகளில் மூலதன செலவை 26,613 கோடி ரூபாய் நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அவங்க மூலதனத்தை செலவை உயர்த்தாமல் சென்றிருக்கக்கூடிய அந்த வருடத்திற்கும் சேர்த்து வரும் காலத்தில் நாங்கள் வரவு செலவு திட்டத்தில் மூலதன செலவிற்கான அதிக ஒதுக்கீடுகளை செய்து நம்முடைய மாநிலத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மூலதன செலவுகளை பொறுத்தமட்டில் தற்போது 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை, அதேபோல 10,740 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவை மற்றும் 11,368 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை போன்ற மாநகராட்சிகளில் மெட்ரோ ரயில் திட்டங்கள், நாமக்கல், பெரம்பலூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் மொத்தமாக 9,535 கோடி ரூபாய் அளவிலே கூட்டு குடிநீர் திட்டங்கள், அது சாலை மற்றும் பாலங்கள் மேம்பாட்டிற்காக 17,890 கோடி ரூபாய், போக்குவரத்து துறைக்கு 2,966 கோடி ரூபாய் என்று இந்த மூலதன செலவுகளிலே தமிழ்நாடு அரசு எந்த அளவிலே நிதி ஒதுக்கி இருக்கிறது என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே போகலாம். பேரவை தலைவர் அவர்களே, ஒரு வரலாற்றை நான் இந்த மாமன்றத்தில் பதிய வைக்க விரும்புகிறேன். ஐரோப்பாவிற்கு வெளியே அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் தமிழ் நூல் தமிழிலேதான் வெளிவந்தது. 1554ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் நகரத்திலே கார்த்திலா என்ற தலைப்பில் 38 பக்கங்களை கொண்ட ஒரு சிறு தமிழ் நூல் ஒன்று அச்சிடப்பட்டது. வருடம் 1554. அந்த நூல் அச்சடிக்கப்பட்ட காலத்தில் உலக புகழ்பெற்ற ஷேக்ஸ்பியர் பிறந்திருக்கவில்லை. இந்தியாவிலே பேரரசர் அக்பர் த கிரேட் என்று அழைக்கப்பட்ட மகா அக்பர் அரியணையிலே ஏறியிருக்கவில்லை. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்து 50 ஆண்டுகள் கூட ஆகியிருக்கவில்லை. உலக வரலாற்றில் மாபெரும் அறிவியல் மேதைகள் கலீலியோ, நியூட்டன் 2 பேரும் அப்போது பிறந்திருக்கவில்லை. இந்த தமிழ் புத்தகம் அச்சிடப்பட்டு 100 ஆண்டுகள் கழித்துதான் உலக அதிசயமான தாஜ்மஹால் யமுனை ஆற்றங்கரையிலே எழுப்பப்பட்டது. இந்த நூல் வெளிவந்து பல ஆண்டுகளுக்கு பின்புதான் ரஷ்ய, சீன, ஜப்பான் மொழிகளிலே அச்சு நூல்கள் வெளிவந்தது. இந்த வரலாற்று குறிப்பிலே ஒரு முக்கியமான செய்தி இடம்பெற வேண்டும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நூல் வெளிவருவதற்கு உதவியாக இருந்தவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டின் தூத்துக்குடியைச் சார்ந்த 3 தமிழர்கள். அவர்களது பெயர் வின்சென்ட் நாசரேத், ஜோர்கே கார்வெல்லோ, தோமே டி குருசே. இந்த 3 தமிழர்களுடைய முயற்சியால் தான் 1554ஆம் ஆண்டு ஒரு முதல் தமிழ் நூல் வந்திருக்கிறது. எனவேதான் இந்த வரலாற்று பின்புலத்தில் தான் தமிழுக்கான முதல் அச்சு முதற்கொண்டு
அரிய ஆவணங்கள் மின்பதிப்பு செய்ததற்காக அரசு நிதியினை ஒதுக்கியிருக்கிறது. நேற்று உலக தாய்மொழிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாய் தமிழுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் நாம். ஆனால் வேறு எந்த மொழியும் நாம் அழிக்க முற்பட்டதில்லை. எனவேதான் பழங்குடியினர் பொது பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசி வருகிறார். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் குறித்தும் அவர் விளக்கமாக பேசி வருகிறார். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை, சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 1,15 லட்சம் குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு.